ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் பார்த்தீங்கன்னா 30 நாளில் இன்ஸ்டாமார்ட்டில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தீங்கன்னா டே பை டேவாக எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வது நாள், சரிங்களா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா முதல் நாள் இன்ஸ்டாமார்ட்டில் நம்மளை எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வது நாள், சரிங்களா. ஸோ இன்ஸ்டாமார்ட்டில் இன்னைக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டணும், அதுக்கான இன்சென்டிவ் எவ்வளோ, டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா. ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் நம்ம 7 மணி நேரம் ஒர்க் பார்த்தோம், சரிங்களா. ஸோ 7 மணி நேரம் ஒர்க் பார்த்ததுக்கு நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 956 ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா 20 ஆர்டருக்கான ஏர்னிங்ஸ். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7 மணி நேரமும், அதாவது நேற்று 7 மணி நேரம் ஓட்டணும். இன்னைக்கு நம்ம 7 மணி நேரம் ஓட்டல, ஒரு மணி நேரம் தான் கம்மி. ஸோ 6 மணி நேரம் மட்டும் தான் ஓட்டியிருக்கோம். அந்த 6 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 12 ஆர்டர் தான் நம்ம பார்த்துருக்கேன், சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ இருந்தது. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு ஓட்ட முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலுமே கூட நம்ம அந்த 6 மணி நேரத்தில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், சரிங்களா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் ஒர்க் பார்த்து 956 ரூபா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் ஒர்க் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 2வது நாள் நம்ம 6 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ 12 ஆர்டர் பார்த்துருக்கோம். டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 512 ரூபா தான் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ நேற்றுக்கு இன்னைக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ். ஸோ நம்ம இன்சென்டிவ் எவ்வளோ எலிஜிபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11 ஆர்டருக்கு 100 ரூபா தான் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 20 ஆர்டருக்கும் நம்ம பார்த்துருக்க இந்த 12 ஆர்டருக்கும் உள்ள ஏர்னிங்ஸ் வித்தியாசம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கனாலே தெரியும். ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 650 ரூபா கூட வராது, சரிங்களா. ஸோ நேற்று 20 ஆர்டர் பார்த்து 7 மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 1000 சம்திங்ஸ் வந்திருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தான் ஒர்க் பார்த்துருக்கோம். அது வெறும் 12 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே டிஃபரெண்ட் ஆகுது. ஸோ அந்த 20 ஆர்டருக்கும் 12 ஆர்டர் பார்த்ததுக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இன்சென்டிவ் நம்மளுக்கு 100 ரூபா தான் கிடைக்கும், சரிங்களா. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டை தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், சரிங்களா. அதாவது மார்னிங் ஷிஃப்ட் 8 to 12 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான இன்சென்டிவ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்ஸ்டாமார்ட்டில் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 2வது நாள். ஸோ 2வது நாளில் நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிறது டோட்டல் ஏர்னிங்ஸ் 600 சென்டர் தான் வரும். ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு வராது. ஏன் நம்ம நீங்கள் பார்க்கல அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அதனால தான் நம்மளால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் நாளைக்கு நான் சொல்கிறேன். நாளைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிவரி ஒர்க்ஸ் எந்த சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ண அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா. அடுத்த ஒரு ஏர்னிங்ஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.